டைஜஷன் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா, அதுல முக்கியமான ஒண்ணு ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் எவ்ளோ இம்பாக்ட் பண்ணும் தெரியுமா டைஜஷன? உங்களோட பாடியில ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமா இருக்கும்போது, கார்ட்டிசால் செக்ரீஷன் அதிகமாகும். ஸோ கார்ட்டிசால் செக்ரீஷன் அதிகமானுச்சுன்னா, உங்களோட டைஜஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ டைஜஷன் வந்து ஸ்லோ டவுன் ஆகும்போது ப்ளோட்டிங் ஏற்படும். அதே மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் உங்களோட நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியலன்னா, இது வந்து உங்களோட கட் லைனிங்குமே வந்து வீக்கன் பண்ணும். அதனால ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எப்பயுமே ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ஹீல் பண்ணாமல் கட்டை வந்து ஹீல் பண்ண முடியாது. இந்த ஐபிஎஸ் இல்லை ஐபிடி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். வந்து க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ல வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து போர் டைஜஷன் வந்து இருக்கும். ஸோ இஃப் யூ மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ், கண்டிப்பாக வந்து உங்களோட டைஜஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் முக்கியம் இல்லை, உங்களோட மென்டல் ஹெல்த்தும் வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்.